Hey guys, good morning. நான் உங்கள் நேபாளி பையன் வந்திருக்கேன். இப்போ மணி 7 ஆகுது. 7 மணிக்கே இங்கே சரியான ஃபாகாக இருக்குது அந்த சைடு ஃபுல்லாக. பட் ஆக்சுவலி இது ரொம்ப கம்மி. இதுதான் மார்னிங் வியூ இங்கேருந்து. ஸோ கொஞ்சம் ஃபாகியாக இருக்குது. இப்போது வாயிலேருந்து புகையாக வருதுங்க. வாயிலேருந்து ரொம்ப புகையாக வருது. ஸோ இப்போதைக்கு இதுதான் வந்திருக்கு. ஸோ கொஞ்ச நேரம் கழித்து நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். குட் மார்னிங், நான் உங்கள் நேபாளி பையன். ஸோ இன்னைக்கு எத்தனாவது நாள்டா? ஆக்சுவலாக இன்றைக்கி சென்னையிலேருந்து கிளம்பி 8 நாள் ஆச்சு கைஸ். இன்றைக்கி லாஸ்ட் வீக் சண்டே கிளம்பணும். ஸோ இன்றைக்கி 8 நாள் ஆச்சு. அண்ட் இது வந்து ஐ கெஸ் 4வது நாள் நினைக்கிறேன் நேபாளில். அண்டு 4வது நாளில் வந்து நாங்கள் இங்கே கோவல்பூருங்கிற இடத்துல இருக்கோம், என்னோடய இன்லாஸ் வீட்டாண்ட. அண்ட் காலையில் எந்திரிச்சு வீடியோஸ் அப்டேட் பண்ணலான்னு பார்த்தேன். பட் ஆனால் குளிர் செம்மையாக இருந்துச்சு, அதனால் எந்திரிக்க முடியல, ஃபுல்லாக ஃபாகியாக இருந்தனால. பட் அதே காட்டலான்னு தான் நினச்சேன், ஆனால் குளிர் தாங்கலை. அதனாலே பெட்லேயே படுத்த படுக்கையிலே தூங்கிட்டே இருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, 8 மணிக்கு 9 மணிக்கு போல் எந்திரிச்சு டீ காஃபிலாம் குடிச்சு உக்காந்துட்டு இருந்தேன். அண்ட் இப்போ வந்து லைட்டாக பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருக்காங்க நேபாளி ஸ்டைலில். இதுதான் அது. ஸோ இது ஸ்பைசி நூடுல்ஸு. மார்னிங்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், பட் இருந்தாலும் ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும் இங்கே உள்ள இதில். அண்ட் ஆஃப்டர் திஸ் சாப்பிட்டு முடிச்சுட்டு மத்தியானம் போல் வெளியே கிளம்பலான் இருக்கோம். அண்ட் அது தவிர்த்து வேறு எதுவும் இல்லை. இன்றைக்கி எதுவும் பிளான்ஸ் எதுவும் பண்ணலை. பிளான் போட்டு எங்கன்னா போகலான்னு பார்த்தோம். இங்கே நேபாளிலே புஷ்பா படம் ஓடுதுன்னு சொன்னாங்க. மேபி அதுக்கு போனாலும் போவோம். ஸோ அது தவிர்த்து வேறு அப்டேட் எதுவுமே இல்லை கைஸ். அண்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான இடமும் அவ்வளோ இல்லை. நேற்று நைட்டு போயிருந்தோம், 2 இடத்துக்கு தான் போயிருந்தோம். அந்த கார்மெண்ட் கடைக்கும் அப்புறம் அந்த மெயின் ரோட் சைடு தான் அங்கே போய் சுற்றி பார்க்க போயிருந்தோம். அது தவிர்த்து வேறு எதுவுமே இல்லை. அண்ட் இப்போ எங்கன்னா வெளியே போனால் அதை எடுத்து போடுறேன், பாருங்கள். ஸோ பார்ப்போம். இப்போ நான் கொஞ்சம் நேரத்தில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு குளிச்சுட்டு வெளியே கிளம்பலான் இருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் வீடியோஸ் என்ஜாய் பண்ணுங்கள் கைஸ். பாய். அண்ட் கைஸ், இப்போ நாங்கள் வீட்டு மொட்டை மாடிக்கு வந்துட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டோம் அந்த நூடுல்ஸ் சாப்பிட்டு. அண்ட் இதுதான் மொட்டை மாடியோட வியூஸ். சுற்றி கொஞ்சம் வயலும் இருக்குது. அண்ட் இங்கே விவசாயமும் பண்ணுறாங்க ஒரு சிலர் லேண்டில். அதை பாருங்கள், அங்கே ஃபுல்லாக காய்கறி விவசாயம் பண்ணுறாங்க. பேக் சைடும் இருக்குது, அந்த சைடும் பண்ணுறாங்க. இதுதான் மொட்டை மாடியோட வியூ. இங்கே இங்கேயும் கொஞ்சம் செடியெல்லாம் நட்டு வச்சுருக்காங்க. என்ன செடின்னு தெரியல. இது இங்கேயும் இதுவும் பாருங்கள், கீழே பாருங்கள். அப்புறம் இங்கே ஒரு கேக்டஸ் ஒன்று இருக்குது. இது நல்லா இருக்குது பாருங்கள். அது பக்கத்தில் இன்னொன்று இருக்குது. இது துளசின்னு நினைக்கிறேன் நீங்கம்மா. அண்ட் இது வந்து கொத்தமல்லி போட்டிருக்காங்க இதில். அண்ட் இதுலேயும் கொத்தமல்லி போட்டிருக்காங்க. ஒரு சில கீரையும் இருக்குது. இது ஃபுல்லாக கொத்தமல்லி கைஸ். வீட்டிலேயே கொத்தமல்லி விளைய வச்சிட்டாங்க, வெளியே போய் வாங்கணுன்னு அவசியம் இல்லை. அண்ட் அது தவிர்த்து அந்த சைடு ஃபுல்லாக சுற்றி வீடுங்களாக இருக்குது. இது பாருங்கள், இது தேக்கு மரம் பக்கத்தில் இருக்கிறது. இது வந்து நேபாள் டீக்குன்னு சொல்லலாம். இதுதான் இப்போதைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். மொட்டை மாடியில் கொஞ்சம் சன்னியாக இருக்குது. அண்ட் ப்ளஸ் வார்மாகவும் இருக்குது. ஏதோ இருக்க முடியுது. இவ்வளோதான் கைஸ் இங்கே லைவ்லிவுட்டு. பட் ஆனால் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் சரியான எக்ஸைட்டிங்கான என்டர்டெயின்மெண்ட் இருக்குது. ஸோ அதை எடுத்து போடுறேன். அது வரைக்கும் பார்த்துட்டே இருங்க. நெக்ஸ்ட்டு லொக்கேஷனுக்கு நாங்கள் போகும்போது உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். அது வரைக்கும் என்ஜாய் பண்ணுங்கள் கைஸ். பார்க்கலாம்.
ஏய் காய்ஸ், அகெயின் நான் வந்துட்டேன் உங்கள் நேபாளி பையன். ஸோ இப்போ நாங்கள் ஏரியா சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ லஞ்ச் முடிச்சாச்சு. இன்னைக்கு கொஞ்சம் லஞ்ச் ஸ்பெஷலாகவே இருந்தது. ஸோ இங்கே பக்கத்தில் இங்கே ஸ்கூல் சைடு போயிட்டு இருக்கோம். இங்கே எப்படி இருக்குன்னு காட்டுறேன்னு சொன்னாங்க என்னோடய சகலை. ஸோ அவங்களோட இப்போ வெளியே போகலான் இருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் கழித்து இங்கேருந்து வெளியே எங்கன்னா போகலான்னு சொன்னாங்க. ஸோ இப்போதைக்கு மணி ஒரு 3 ஆக போகுது. நான் ஃபோன் பார்க்கும்போது ஒரு 3:50 ஆயிருந்தது. ஸோ 4 மணி போல் இல்லை ஒரு 4:30 மணி போல் நாங்கள் வெளியே போகலான் இருக்கோம். அண்ட் எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு தெரியல. இன்றைக்கி நாள் கொஞ்சம் சீக்கிரமாகவே ஓடி போயிடுச்சு. வீட்டுக்குள்ளே இருந்தோம். மேலே போய் சன் பாத் எடுத்துகிட்டு கொஞ்சம் வார்மாக இருக்கலான்னு போனோம். அங்கேயே டைம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் குளித்து முடிச்சு ரெடி ஆகி உட்காந்துருந்தோம். அப்புறம் சாப்பிட்டு முடிச்சிட்டோன்னே கிளம்பியாச்சு. அண்டு இங்கே ஏரியாவில் இங்கே என்னென்ன இருக்குதுன்னு காட்டுறாங்க. ஸோ பாருங்கள், நிறைய வீட்டில் அவங்களே இந்த கொடியெல்லாம் வச்சு வெஜிடபிள்ஸ்லாம் வெளியே காய வைக்கிறாங்க மோஸ்ட்டாக. அண்ட் இங்கே ஃபுல்லாக நேச்சுரல் ரிசோர்ஸஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க எங்கள் ஊர் மாதிரியே. ஸோ அவ்வளோ எதுவுமே ஆர்டிஃபிஷியல் எதுவுமே இல்லை. பார்க்கவே நல்லாயிருக்கு. அண்ட் காற்று கூட நல்லா சுவாசிக்க நல்லாயிருக்கு. பட் ஆனால் மெயின் ரோட்டில் போனால் ஃபுல்லாக டஸ்டியாக இருக்குது. ஃபுல்லாக மண்ணாக இருக்குங்க. ஏன்னா அது வண்டிங்க வரனால ஃபுல்லாக ரோடு ஃபுல்லாக மண்ணாக இருக்கிறதுனால அங்கே இருக்கிற காற்று அப்புறம் அது ஃபுல்லாக டஸ்ட்டாக பறக்கிறதுனால கொஞ்சம் ஹெசிடேட் ஆகுது எனக்கு. இருந்தாலும் அங்கே போல் உள்ளுக்குள்ளேயே சுற்றி பார்க்கலான்னு சொன்னாங்க. ஸோ அவங்களோட சுத்த வந்திருக்கேன். ஸோ முன்னாடி போயிட்டுருக்காங்க என்னோடய பிரதர் இன் லா. ஸோ அவங்களோட சுற்றி பார்க்க போகிறோம். அண்ட் என் தம்பியும் கூட வந்திருக்கான். பாருங்கள், நேற்று போய் நைட்டு போனோம், கட்டிங் போட்டோம். பையன் பயங்கரமாக இருக்கான் பாருங்கள். கொரியன் காய் மாதிரி ஆகிட்டாங்க. அதுவும் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் பார்த்தீங்களா? மேலே கீழே பாருங்களேன். வா, என்ன பண்ணுறது? இருங்க, நான் பேக் கேமராவில் காட்டுறேன். இதுதான் என்னோடய பிரதர் இன் லா வீட்டு பேக் சைடு. அங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆடு இருக்குது. அதோட காது பார்த்திங்களா எவ்வளோ பெருசுன்ட்டு. முன்னாடி வந்து அவர் தான் என்னோடய பிரதர் இன் லா, அவரோட பொண்ணு அது. அண்ட் இங்கே பெரிய பெரிய பில்டிங் இருக்குது. இதுதான் ஸ்கூலுன்னு நினைக்கிறேன், ஐ கெஸ். அண்ட் ஃபுல்லாக இங்கே ஃபுல்லாக செடி கொடியாக இருக்குது. அந்த சைடு ஃபுல்லாக மாமரம்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இந்த சைடு ஃபுல்லாக வீடுங்களாக இருக்குது. அண்ட் ப்ளஸ் பாருங்கள், இது எருமை கண்ணுக்குட்டி. இது இப்போதைக்கு இங்கே இவ்வளோ தான் சுற்றி பார்க்க வந்திருக்கோம். ஸோ அவ்வளோ எதுவுமே இல்லை. நாங்கள் வந்த வழி இது தான், பேக் சைட்லேருந்து வந்தோம். இது தண்ணி சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க இங்கேருந்து அந்த வயலுக்கு நடுவில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக இது கீக்கோரே கிரோலோ. என்ன இந்த மரத்தில், இது மூங்கில் மரத்தில் மேலே கொடி போட்டிருக்கு. வேற ஒரு காய்கறி கொடி. இது வந்து பீர்க்காங்காய். இல்லை பீர்க்காங்காய். இது ஆக்சுவலி பீர்க்காங்காய். இது பாட்டில் கார்டுன்னு வாங்க நினைக்கிறேன். ஏன்னா தெய்தா பாட்டில் கார்டு இதையும் சொல்லுவாங்க. பீர்க்காங்காயும் பாட்டில் கார்டு தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இங்கேயும் விவசாயம் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக காய்கறி தான் நட்டு வச்சுருக்காங்க. இது வந்து பூண்டு, இது பீன்ஸு, அவரைக்காய் கொடி. அதுக்கு அப்படியே பேக் சைடில் வந்து உருளைக்கிழங்கு. அதுக்கு அந்த சைடு வந்து என்ன வராது, ஸ்பினாச்லாம் இல்லை. அந்த சைடும் பூண்டுங்க. நடுவில் இருக்கிறது வந்து காலிஃப்ளவர்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ அந்த சைடு ஃபுல்லாக மஸ்டர்ட் போட்டு வச்சுருக்காங்க. லாஸ்ட் டைம் காட்டினேன்ல, அதே மஸ்டர்ட் தான் எல்லா இடத்துலையும். அதே தான் இப்போ. ஏன்னா அது சீசன்னால் எல்லா இடத்துலையும் அதே மஸ்டர்ட் தான் விளைய வைக்கிறாங்க எங்கே போனாலும். ஸோ இந்த நவம்பர்லேருந்து ஜான் வரைக்கும் இந்த 3 மாதம் ஃபுல்லாக இந்த மஸ்டர்ட் தான் பிளான்டேஷன் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அதுதான் இப்போதைக்கு ப்ரைமரி ஹார்வெஸ்டிங் நடந்துகிட்ருக்கு. அது தவிர்த்து வேறு
என்னென்னமோ போட்டிருக்காங்க. இங்கே ஸ்பினாச் இருக்குது பாருங்கள், இப்போ தான் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நடுவில் வந்து இது இருக்குது பாருங்கள், அது என்ன சொல்லுவாங்க, பட்டாணி, பச்சை பட்டாணி போட்டிருக்காங்க. அது தெரியுது பார்த்தீங்களா, அது வந்து பச்சை பட்டாணி. ஸோ இங்கே நிறையாவே நடக்குது, வெஜிடபிள் கல்டிவேஷன் நிறையவே நடக்குது. இது சகஜம்தான். அண்ட் கோல்ட் சீசனில் தான் இதெல்லாம் நல்லாவே வளரும். ஸோ பார்ப்போம், முன்னாடி போய் பார்ப்போம். அண்ட் இது வந்து அதுக்கு பேக் சைடான இடம். இதுதான் ஸ்கூலு. ஸ்கூல் को नाम क्या रे? ஜீவன் ஜோதி. இந்த ஸ்கூல் பேர் ஜீவன் ஜோதின்னு சொல்கிறாங்க. जीवन स्कूल 12 समन साथ है 11 समन हाँ இப்போ வரைக்கும் ஃபுல்லாக 11th கிளாஸ் வரைக்கும் போட்டிருக்கேன்னு சொல்கிறாங்க. நான் ரீசெண்டாக தான் திறந்துருக்காங்களோ என்னவோ. இது ஃபுல்லாக ஸ்கூல் ஏரியா தான். நடுவில் அதோ பாருங்கள், ஒரு சர்ச் இருக்குது. ஃபஸ்ட் டைம் நான் நேபாள் வந்ததுக்கப்புறம் சர்ச் பார்க்குறேன். இது வரைக்கும் பார்த்ததே இல்லை நேபாளில் சர்ச்சு. அண்ட் இதோ உள்ள ஒரு பேஸ்கெட் பால் கிரவுண்ட் இருக்குது. நல்லா தான் இருக்குது இங்கேயும். இதோ கொய்யா மரம்லாம் இருக்குது ஸ்கூல்லாண்ட. அதுக்கு பேக் சைடும் பெரிய பெரிய கிரவுண்டெல்லாம் இருக்குது. இதுதான் ஸ்கூலோட சரௌண்டிங்ஸ். அண்ட் இப்போ அந்த ஸ்கூலை தாண்டி வந்தாச்சு, முன்னாடி போயிட்டுருக்கோம். இங்கேயும் எல்லா இடத்துலையும் ஃபுல்லாக ஹார்வெஸ்டிங் தான். இங்கே பாருங்கள், பருப்பு செடியெலாம் போட்டிருக்காங்க. இதோ அந்த ஸ்கூலோட காம்பவுண்டு, இது ப்ளே கிரவுண்டுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இங்கே கீரை போட்டிருக்காங்க. அதே மஸ்டர்ட் கீரை தான் அதுவும். அது தெரியுதுங்களா, ஃபுல்லாக எல்லோவிஷாக இருக்குது. எல்லோவிஷாக இருக்கிறது ஃபுல்லாக மஸ்டர்ட் தான். இங்கே ஃபுல்லாக புண்ணாக்குங்களாக இருக்குது. ஆடு மாடுக்கு போடுறது, மெயினாக மாட்டுக்கு தான் போடுவாங்க இதை. இந்த சைட்லாம் பாருங்கள், எல்லோ விஷாக இருக்குது. டிடிஎல்ஜே படத்தில் வர மாதிரியே இருக்குது பாருங்கள். எங்கே நாங்கள் இப்போ வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். போகிற வழியில் இந்த மரத்தை பார்த்தேன். இது மரம்ன்றது, இது ஒரு பூ மரம், லாலு பாத்தேன்னு சொல்லுவாங்க. ரொம்ப நேபாளோட நேஷ்னல் ஃப்ளவர்னு சொல்லலாம். ஸோ அது பேர் தான் லாலு பாத்தே. ஸோ ரொம்ப ஃபேமஸ்ஸு நேபாளில். टीवी के फ्लावर तेयो कुन बागै पू அதில்லடா तेयो होना था நீலன்ற அது இல்லை. எவ்வளோ பெரிய தேக்கு மரம்டா அது. this is not take maram, this is tree. This is பியூலி. கொரியன் பாய் மாதிரியே இருக்கிறான்ப்பா.